ஒரு ராத்திரி ரஷ்யாவோட மாஸ்கோ நகரத்துல சடசடன்னு மழை பெய்யுது. அப்போ ஜாக்சன் அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அவன் சிபிஐல சேர்ந்து ஒரு 6 மாதம் இருக்கும். சரியா ராத்திரி 11 மணி இருக்கும். அவன் வீட்டுக்கு போன உடனே படுத்துட்டான். அவன் கண்ண மூடும்போது இன்னைக்கு சிபிஐ ஆபீஸ்ல நடந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவனுடைய டீம் லீடர் ஜேக்கப் இன்னைக்கு ஒரு மீட்டிங்கா ஏற்படுத்தினார். அந்த மீட்டிங்ல பொறியியல் பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசினாங்க. அதுல ஒரு 2 பேரை மர்மமான முறையில கொன்னுட்டாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் பத்தி ஜேக்கப் சொல்லியிருந்தாரு. திடீர்னு ஜேக்கப், இந்த கேஸ்ல உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு ஜாக்சன் கிட்ட கேட்டாரு. அப்போ திடீர்னு ஜாக்சன் சொன்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கேஸோட பேரு தான் சீக்ரெட் ஆஃப் டெத். அந்த கிரைம்லயும் இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் ஒருத்தர் மர்மமான முறையில கொலை பண்ணப்பட்டார். அந்த கேஸ்ல இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்கல. அந்த கேஸ்ல இருக்கிற குற்றவாளிய கண்டுபிடிச்சானா இந்த கேஸ்ல ஒரு லீடாச்சு கிடைக்கும். அத வச்சு நம்ம கேஸா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஜாக்சன் சொன்னான். அதுக்கு ஜேக்கப் சொன்னாரு, வாவ், வெல் டன் ஜாக்சன், நீ அற்புதமா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க. ஓகே காய்ஸ், நம்ம ஜாக்சன் சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் ஆஃப் டெத் கிரைம்ல உள்ள குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷனை தொடரணும். அந்த இன்வெஸ்டிகேஷனை நம்ம தொடரணும். ஓகே, இதுல நம்மளால இது முடியும். உடனே ஜாக்சன் அவனோட காரை எடுத்துட்டு போனான்.